டைட்டானிக் அந்த கப்பலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். டைட்டானிக் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 1912 இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா கிளம்பி போன ஒரு கப்பல். அன்னைக்கு காலகட்டங்களில் 1500 நபர்களை ஏற்றிட்டு போன மிகப்பெரிய ஒரு கப்பல் அப்படிங்கிறது அதுதான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 பேர் ஒரு கப்பலில் போகிறது அப்படிங்கிறது 1912 ஒரு கனவு தான். அந்த கனவையே வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக்கி காமிச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுமான தொழில் கம்பெனி. கிட்டத்தட்ட 3 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானிக் கப்பல் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா 25 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு அதிகமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கை கால்கள்லாம் உடஞ்சி போனது. 25 பேத்துக்கு உடஞ்சி போயிருக்குது. 8 பேர் அந்த கப்பல் கட்டும் பொழுது கட்டுமான பணியின் பொழுது வந்து இறந்து போயிருக்கிறாங்க. மேலேருந்து கீழே விழுவுறது, பொருள் சாஞ்சு அவங்க மேலே விழுவுறது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் இறந்துருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சவாட்டி கப்பலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க இங்கிலாந்துல. இங்கிலாந்துல நிறுத்தும்போது உலகத்திலேயே வந்து திரும்பி பார்க்க வச்சுச்சு அந்த கப்பலு. மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. அன்னைக்கு பொறுத்தவரைக்கும் மக்கள பொறுத்தவரைக்கும் கப்பல் அப்டின்னா சின்னதா இருக்கும். அளவு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு 10 பேர் போலாம், ஒரு 50 பேர் போலாம், 100 பேர் போறலாம் அதிகபட்சம் தான் இருந்தாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு தூக்கி சாப்பிட்டது அந்த கப்பலு. 1500 பேர் போறாங்க அப்படிங்கிறது கனவு அதெல்லாம். ஆனா அன்னைக்கு அத நிஜமாக்கி கட்டுன அந்த கட்டுமான கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, அத வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே முழுகாத ஒரே ஒரு கப்பல் இருக்குன்னா, இந்த டைட்டானிக் கப்பல் தான் இருக்குது. இது வந்து முழுகவே முழுகாது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தும் பொழுது அப்படிதான் சொல்றாங்க. நீங்க 1500 பேரா? இன்னும் கூட ஒரு 300 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க வந்து பாருங்க, இது வந்து முழுகவே முழுகாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது உலகத்துல கூடிய மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள்ல இருந்து எல்லாருமே வராங்க. ஜே.ஜே ஆஸ்டர் இன்னைக்கு எப்படி இந்த உலகத்துல எலான் மஸ்க் வந்து 2025ல எலான் மஸ்க் எப்படி உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பணக்காரரா இருக்கிறாரோ, அதே மாரி ஜே.ஜே ஆஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1912ல அன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவரு தான். இங்கிலாந்து நாட்ட சேர்ந்தவரு. அவரு என்ன பண்றாரு, அவரும் வந்து அந்த கப்பல்ல போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவரு கன்சீவா இருந்த அவங்க மனைவி, அவங்க பெட்டா வளர்த்துக்கிட்டு இருந்த நாயி, இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த 1500 பேர்ல இன்க்ளூடிங் இவங்களும் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, இங்கிலாந்துலேருந்து கிளம்புன கப்பல் ஒரு சில தினங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. எங்க? அந்த பனிப்பாறை. ஓகேங்களா? அந்த பனிப்பாறை கிட்ட போகும்போது எதிர்பாராத விதமா போய் அது என்ன ஆகுது, போய் அப்படியே அந்த பனிப்பாறையில அந்த கப்பல் மோதுது. கப்பல் மோதுன உடனே அந்த இடத்துல வந்து இரும்பே உடைக்கிற அளவுக்கு அந்த பனிப்பாறை அப்படிங்கிறது அவ்வளோ இறுகி இருந்திருக்குது. ஸோ, அதில உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் அப்படிங்கிறது உள்ளாடி பூந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஓகே. அந்த கப்பல பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் வேண்டிட்டாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, முழுகவே முழுகாது. இது முழுகவே முழுகாது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையின் காரணமா, அவங்க செஞ்ச கட்டுமானத்தின் மேல இருந்த நம்பிக்கையின் காரணமா, லைஃப் போட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி, குட்டி படகுகள், கப்பலுக்கு ஆபத்துனா உதவி பண்ணக்கூடிய லைஃப் போட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப, ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. என்ன காரணம்? இதான் முழுகாதே அப்புறம் என்னத்துக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப 1500 பேர் இருக்கிற இடத்துல, வெறும் ஒரு 300 பேருக்கு மட்டும் ஆகுற மாரி உண்டான லைஃப் போட் மட்டும் தான் அவங்க வச்சிருந்திருக்கிறாங்க. இவங்களோட நம்பிக்கை கப்பல் முழுகாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜு வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி நெனச்சுட்டாங்க. ஆனா, அந்த பனிப்பாறையில மோதி தண்ணி உள்ளாடி வந்த உடனே என்ன ஆகுது? கப்பல்ல வந்து லைஃப் போட்டோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படுது. ஆனா, அங்க இருந்தது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்குது. மக்கள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏத்தும் பொழுது யார ஏத்துறாங்க? குழந்தைங்களையும், பெண்கள மட்டும் கப்பல்ல ஏத்துறாங்க. கப்பல்ல ஏத்தி அவங்கள வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஜே.ஜே ஆஸ்டர் அவரு என்ன பண்றாரு, "நான் அந்த கப்பல்ல போறேன்" அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க என்னங்கிறாங்க, "நீ எவ்வளோ பெரிய கொம்பனா வேணாலும் இருந்துக்கோ. அத பத்தி எங்களுக்கு கவல இல்ல. எங்களோட கான்செப்ட், எங்களோட மைண்ட் செட், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறிக்கோள் பெண்களும், குழந்தைகளும் மற்றும் இதுலருந்து காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது எங்களோட குறிக்கோள்னு" சொல்லிட்டு, கப்பல் முழுக ஆரம்பிச்ச உடனே பெண்களையும், குழந்தைங்களையும் ஏத்தி விடுறாங்க. கிட்டத்தட்ட டைட்டானிக் படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்திருப்பாங்க. அது வந்து அவங்க எதார்த்தமா எடுத்தாங்களா? இல்ல எப்படின்னு தெரியல. பொதுவா படம் அப்படின்னு எடுக்கும் பொழுதே எடிட்டிங்கு அப்படி இப்படின்னு கட் பண்ணது போக மீதி தான் 2 மணி நேரம் 40 நிமிஷம் போட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே நிஜத்துல 1912ல போன டைட்டானிக் கப்பல் முழுகுறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரமும் அதே 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. அந்த டைட்டானிக் கப்பல் வந்து இந்த மாரி நடந்துச்சு இல்லைங்களா? நடந்து இன்னைக்கு 100 வருஷத்த தாண்டி ஆயிருச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அத பேசிட்டு இருக்கிறோம். எதனால? ஒரு சில நிமிடங்கள், அதாவது ஒரு சில மணி நேரங்கள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்குள்ளாடி 1500 மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல முழுகி செத்து போறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமான விஷயம். ஓகே. தண்ணீர முழுகுனவங்க எல்லாருமே செத்துருவாங்களாப்பா? அதுல யாருக்குமே நீச்சல் தெரியாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீச்சல் தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்களும் அந்த கப்பல்ல இருந்தாங்க நெறைய பேரு.
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இரவு பொழுதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் அப்படிங்கிறது விபத்துக்குள்ளாகுது. அப்படி அந்த கப்பல் விபத்துக்கு உள்ளாகும் பொழுது, ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அது மோதுனது பனிப்பாறையில. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இரவு நேரத்தில தண்ணியோடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதுவும் ஐஸ் கட்டி இருக்கிற இடத்துல தண்ணியோட குளிர்நிலை அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்? -, டிகிரில தான் இருக்கும். அப்ப -டிகிரில இருக்கும் பொழுது, மனிதனோட உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்பம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தான், நம்மளால தற்காத்துக்க முடியும். நீச்சலே தெரிஞ்சிருந்தாலும், அந்த ஐஸ்ல எவ்வளோ நேரம் உடம்பு குளிருல நீச்சல் அடிக்கும்? வெறச்சு போயிறாது? அப்படி வெறச்சு போய் தான் நெறைய பேர் செத்துருக்கிறாங்க. அதுல இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு விஷயம் ஒருத்தர் உயிர் பொழச்சிருக்கிறாரு. ஒரு ஜென்ஸு. என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து அதிகமா ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு நபரு. குடிக்கக்கூடிய ஒரு நபரு. அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, தனக்கு உடம்புல அளவுக்கு அதிகமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கிறாரு. போதை தரக்கூடிய ஆல்கஹால் சாப்பிட்டுருக்கிறாரு. ஆல்கஹால் சாப்பிட்டதுனால அவரு உடம்பு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல டைட்டானிக் முழுகும்போது அவர் போதையில இருந்திருக்கிறாரு. உடம்புல அதிகமான அளவு ஆல்கஹால் இருந்திருக்குது. அப்ப என்ன பண்றாரு, முழுகுது அப்படிங்க உடனே தன்னோட உடம்புல ஒரு கட்டைய கட்டிக்கிட்டு அவர் வந்திருக்கிறாரு. தண்ணீல குதிச்சிருக்கிறாரு. அவரு நீச்சல் தெரிஞ்ச ஒரு நபர் தான். கட்டைய உடம்புல வச்சு கட்டுனதுனால, அவரு போதையில இருந்தாலும், சுயநினைவு கம்மியா இருந்தாலும் என்ன ஆகுது, தண்ணிக்குள்ள அவரு முழுகல. குளிர்ச்சியில அவரு சாவல. என்ன காரணம்? அவரு உடம்போட சூடு, அவரு உடம்புடைய பாடி டெம்பரேச்சர ஒரு சரிசமமா வச்சிருந்திருக்குது. ஏன்னா, உள்ள ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் தான். அந்த கெமிக்கல்ன்றதுனால இவரு உடம்பு வந்து ஒரு ஹீட் ஆவாம சாரி குளிர்ச்சி ஆவாம ஹீட்டாவே இருந்திருக்குது. இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி கூட நடக்குமான்னு சொல்லி கேட்டா, இப்படி கூட நடந்திருக்குது. வாழ்க்கை ஒருத்தன காப்பாத்தணும்னு நெனச்சுச்சுன்னா, அத எப்படினாலும் காப்பாத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவன் போதையில இருந்தாலும் தண்ணிக்குள்ள முழுகக்கூடாதுன்னு அந்த போதையில கூட ஒரு கட்டைய கட்டிட்டு உள்ளாடி ஒரு மனுஷன் குதிச்சிருக்கிறாப்புல. சரிங்களா? இந்த மாரி விஷயம் வந்து நடந்தது இயற்கையில வந்து ரொம்பவே ஒரு கோர தாண்டவம்னு தான் சொல்லணும். அதுக்கு அப்புறமேட்டு அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள வந்து கப்பல்லருந்து தப்பிச்சவங்க ஒரு சில விஷயங்கள தெரிவிக்கிறாங்க. ஒரு சில வருடங்களுக்கு பின்னாடியே ஒரு 20, 30 வருடங்களுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்றாங்க, டைட்டானிக் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க எந்த எரிபொருள் அடிப்படையில இயங்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிலக்கரி. நிலக்கரி அடிப்படையில தான் கப்பல் அப்படிங்கிறது இயங்குனுச்சு. அப்படி இயங்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த இன்ஜின் இருக்கக்கூடிய பகுதி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூடு அப்படிங்கிறது ஒரு ரூம்ல போட்டு நாங்க இது பண்ணி வச்சிருந்தோம். அது வந்து அளவுக்கு அதிகமா ஹீட் ஏறி இருந்துச்சு. அதுல வந்து எந்த விதமான ஒரு தாக்குதலுமே இல்ல அப்படிங்கும் பொழுது, அதுல யாருமே எதுவுமே பண்ணாத வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு. இது வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சு. தண்ணி இருக்கிற லெவலுக்கு மேல. இது ரொம்ப ஹீட்டா ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு மேல போய் ரொம்ப ஹீட்டா இருக்கவும், அந்த பனிப்பாறை வந்து மோதவும் டப்புன்னு வெடிச்சிருச்சு. டப்புன்னு ஓட்டை அப்படிங்கிறது இளகி போய் இருந்த இரும்பு, ஒரு பாறை பட்ட உடனே லூசாயி உடைஞ்சிருச்சு. இதுவே நார்மலா இருக்கிற இரும்புல மோதியிருந்தா உடைஞ்சிருக்காது. இவங்க கப்பல் கட்டும்போது இத கவனிக்காம விட்டுட்டாங்களாட்ருக்கு. இவ்வளவு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அந்த இரும்பு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி அவனும் கவனிக்கலையாட்ருக்கு. என்ன நடந்துச்சோ தெரியல. ஆனா, எங்களோட கருத்து என்னன்னா, கப்பல்ல போன தப்பிச்சவங்களோட கருத்து, அந்த இடத்துல நிலக்கரி இருந்த அந்த பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட் ஆகி இருந்துச்சு. அது வந்து என்ன ஆயிடுச்சு, கப்பலோட வெளிப்புறத்த ஒட்டுன மாரி இப்ப இதுதான் கப்பலோட வெளிப்பக்கம்னா, அத ஒட்டுன மாரியே இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய வெப்பம் இதுக்கும் ஏறி இருந்துச்சு. ஸோ, பனிப்பாறை பட்டது இது ஓட்ட போட்டு தண்ணி உள்ளாடி வந்துருச்சு. அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கருத்த பதிவு பண்றாரு. இந்த மாரி விஷயங்கள் நெறைய பேர் சொல்ல, ஓகே. இப்ப முழுகி போன டைட்டானிக் கப்பல் எங்க இருக்கும்? இவங்கலாம் சொல்ற மாரி நிஜமாலுமே அதுல ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு, நெறைய பேர் போய் பார்க்குறாங்க. பார்த்ததுல முக்கியமான ஆள் யாருன்னா, நம்ம டைட்டானிக் கப்பல் படம் எடுத்தாங்க இல்லைங்களா? அவரு தான் வந்து போய் மொதல்ல போய் பார்க்குறாரு. அவரு மொதல்ல போய் பார்க்கல. முன்னாடியே அறிவியலாளர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவிங்க உதவியோட இவரு போய் என்ன பண்றாரு, அத வந்து காணொளியா, புகைப்படமா, வீடியோவா பதிவு பண்றாரு. ஓகேங்களா? அத பதிவு பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. வந்து நம்ம டைட்டானிக் படம் போடும்பொழுது உள்ளாடி ஒரு வியூஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா? காட்சிகள். அதெல்லாம் நிஜமாலுமே முழுகுன டைட்டானிக் உடையது தான். அத அவங்க வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு, அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு தகுந்த மாரி நம்ம கடலுக்குள்ள இருந்து வெளியில எடுக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. அன்னைக்கு அதனால முடியாது. 2021 காலகட்டங்கள்ல என்ன பண்றாங்க, அத இன்னைக்கு நம்மகிட்ட மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் நெறைய இருக்குது. நம்ம கடலுக்குள்ள தான் அத எடுக்க முயற்சி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க முயற்சி பண்ணும்பொழுது அவங்க ஒரு கருத்து கவனிக்கிறாங்க. இத்தன வருஷமா கிட்டத்தட்ட 1912ல இருந்து 2012 வரைக்குமே 100 வருஷம். கிட்டத்தட்ட 100 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் அப்படிங்கிறது கடலுக்குள்ள முழுகி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில எவ்வளோ தூரம் துருப்பிடிச்சிருக்கும்? அத நம்ம தூக்கணும்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு வேள உடைஞ்சு சுக்குநூறா உடைஞ்சு போயிருச்சுன்னா என்ன பண்றது? இவ்வளவு செலவு பண்ணி அத தூக்கியுமே கூட எந்த பயனும் இல்லாம போயிருமே! அப்படின்னு சொல்லிட்டு அத போய் ஆராய்ச்சி பண்றாங்க. அதோட உறுதித்தன்மை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதோட உறுதித்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மாரி மோசமா இருந்திருக்குது.
அதன் காரணமா அத கடலுக்குள்ள இருந்து மேல தூக்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது கைவிட்டுர்றாங்க. இன்னொன்னு கடல்ல இருந்து எவ்வளோ ஆழம் தள்ளி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, கடல்ல இருந்து 3 1/2 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்குது. ஓகேங்களா? 3 1/2 கிலோமீட்டர் கடல் மேல் மட்டத்துல இருந்து தரைத்தளத்துல இருக்குது. அத எடுக்கவே முடியாதுங்கிற மாரி ஒரு சூழ்நிலை. சரி ஓகே. அதுக்கு டூரிஸ்ட் மாரி மக்கள கூட்டிட்டு போய் காட்டலாமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாங்க. வேணாம், வேணாம். ஏன்னா, ஒரு சின்ன தவறு நடந்தாலும் உள்ள இருக்கிற அனைவருமே செத்துப்புடுவாங்க. செத்து போயிருவாங்க. ஸோ நம்ம யாரையுமே உள்ளாடி கூட்டிட்டு போகக்கூடாது. அது வந்து ரொம்பவும் தப்பான விஷயமாயிரும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க, ஓஷன் கேட்ன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலியமா உள்ளாடி போய் பாராங்க. சப்மரைன் மூலமா கடலுக்குள்ளாடி போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. போனவங்க ஒரு சில வினாடிகள்லயே சில மைக்ரோ செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ செகண்ட்னா இப்படிங்கிறோம் இல்லையா? இது ஒரு செகண்டு. இதையே ஒரு 100ஆ பிரிச்சா எப்படி இருக்கும்? இப்படி கண்ண மூடி தொறக்கறதோட எல்லாம் முடிஞ்சிரும். அந்த மாரி கடல் அழுத்தத்தில இவங்க போன சப்மரைனு அப்படியே இப்படி நசுங்கி போய் அனைவருமே இறந்துட்டாங்க. மைக்ரோ செகண்ட்ஸ்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024ல நடந்துச்சு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இந்த மாரி இறந்து போயிட்டாரு அப்படிங்கும்பொழுது, எல்லாருமே ஒரு மாரி துக்கமா தான் பார்த்தாங்க. உண்மையாலுமே டைட்டானிக் அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறுல யாருமே மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.